அண்ணா வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெரிய அரசியல் சோதனைகளை கடந்து தமிழகத்தின் முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. அவர்களுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகர் திரைப்பட இயக்குனர். அவர் ராமநாதபுரம் மாவட்டம் காமங்கோட்டை பகுதியில் வாழ்ந்ததாக பல்வேறு பகுதிகள் சொல்கிறாங்க. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காமங்கோட்டை கிராமத்தில் வசித்து பணியாற்றினதாகவும் கல்வி பணியாற்றினதாகவும் தகவல்கள் வருது. அதனால் அந்த ஊரை சேர்ந்த நீங்கள் அதை பற்றி உங்களுடைய முழு விவரத்தை சொல்ல முடியுமா? தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரித்திர சாதனை குறித்த இன்றைய முதலமைச்சர் விஜயனோட தகப்பனார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் 1964-65 காலகட்டத்தில் எங்கள் ஊரில் உயர்நிலைப்பள்ளியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு இங்கு படித்தார். 2 ஆண்டுகள் சிறப்பாக படித்து சிறந்த மாணவராக தேர்ச்சி பெற்றார். இப்போ தேர்ச்சி பெற்றார். அதுக்கப்புறம் இவர் இந்த கிராமத்தை விட்டு எப்போ வெளியில் போனார்ன்றதை சொல்ல முடியுமா? 65ஆம் ஆண்டு இங்கிருந்து மேல் படிப்புக்காக தொழிலுக்காக சென்னை சென்று விட்டார். சார், இப்போ இந்த கிராமத்தில் அவர் மட்டும் வாழ்ந்தாரா, அப்பா அம்மாவோட வாழ்ந்தாங்களா? அவருடைய தகப்பனார் திரு சேனாதி பிள்ளை அவர்கள் சத்திரகுடி ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் பணிபுரிந்தார். அவருடைய தாயார் இங்கே அரசு உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். ஒரு தாயார் பேர் என்னன்னு தெரியுமா? தாயார் தந்தையார் பேர் தெரியல. இப்போது அவர் அந்த காலகட்டத்தில் அவர் அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு வயசு என்ன இருக்கும்? அவருக்கு சென்ற வருடம் நேரில் பார்க்கும்போது 80 வயசு என்று சொன்னார். 1965 வரைக்கும் நீங்கள் கணக்கு. இப்போ நீங்கள் சந்திக்கும் போது அவருக்கு வயசு என்ன சார் இருக்கும்? உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? அவர் கொஞ்சம் 65 படித்த திரு சந்திரசேகர் அவர்களை 40 ஆண்டுகள் கழித்து 2004 அவர் சென்னையில் ஒரு இல்லத்தில் தொடர்பு கொண்டு நேரில் சந்தித்தோம். எங்கள் ஊர் பள்ளியில் படித்த நீங்கள் எங்கள் பள்ளிக்கு ஏதாவது சிறப்பு செய்யுங்கள் என்று சொன்னோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நேரில் நான், ஊர் பெரியவர்கள் மற்றொரு சேர்ந்து அப்போதைய ஆசிரியர் எச்.எம். திரு சுப்பிரமணிய ஆசிரியரோடு சேர்ந்து திரு சந்திரசேகர் அவர்களை சந்தித்தோம். நீங்கள் படித்த பள்ளிக்கு ஏதாவது பங்களிப்பு செய்யுங்கள் என்று சொன்னோம். அவர் நேரடியாக உயர்நிலைப் பள்ளிக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு பெஞ்சு செய்வதற்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையும் மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தார். வெரி குட், நல்ல விஷயம். இது இப்போ காமக்கோட்டையில் இருக்கிற அரசு உயர்நிலை பள்ளி தானே? அப்போதைக்கு உயர்நிலை. இப்போ எத்தனாவது பருதி இருக்கு? தரம் வைத்திருக்காங்க. சார், இன்னொரு விஷயம், இப்போ இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தையார் பல்வேறு கட்டங்களில் ரொம்ப திரைப்படத்துறையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் இருக்கையிலலாம் தன்னுடைய வாழ்ந்த கிராமமான காமங்கோட்டை பகுதிக்கு வந்திருக்காரா இடையில்? திரு விஜய் அவர்கள் திரு சந்திரசேகர் அவர்கள் எங்கள் ஊரில் மரியாதை வச்சு எங்கள் பெரியவர்களை அழைத்து தன்னுடைய மகன் வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுத்தார். எங்களுடைய ஊருடைய ஞாபகம் வச்சு ஊருக்கு மரியாதை செய்ய வேண்டிய விதமாக ஊர் பெரியவர்களை அழைத்து சென்று திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கு சென்று காலை டிஃபன் எங்களுக்கு அனுப்பி எங்கள் ஊர் பெருமையை தன் மகனிடம் சொல்லினார். சார், அது நீங்கள் எத்தனை நம்ம காமக்கோட்டை கிராம சர்வா எத்தனை பேர் போயிருந்தீங்க? 6 நபர்கள் சென்றிருந்தார். 6 நபர்கள் போயிருந்தீங்க. தலைமையில் உட்பட 6 முக்கியஸ்தர்கள் போயிருந்தார். அப்போ விஜய் அவர்கள் இருந்தாங்களா? விஜய் வீட்டில் நீலாங்கல. சார், இப்போது பல சோதனைகளை கடந்து இன்றைக்கி எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகன் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். அவர் அவருடைய அப்பா வாழ்ந்த பிறந்த மண்ணுகளில் கிராமங்களில் அதை நினச்சி மறுபடியும் அந்த கிராமங்களுக்கு திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் அவருடைய மகன் முதல்வர் விஜய் அவர்களும் கிராமங்களில் மறுபடியும் அந்த மக்களை பார்க்க வந்தால் உங்களுடைய வரவேற்புகள் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி விஷயங்களை அவங்கள கலந்துக்கிடுவீங்க? எங்கள் ஊர் புகழ்பெற்ற மாரியம்மன் கோயிலுக்கு 4 கோடி ரூபாய் திருப்பணி நடந்து கொண்டிருக்குது. திருப்பணி குழுவர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை சென்ற ஆண்டு நவம்பரில் சந்தித்தோம். அப்பொழுது நன்கொடை அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் குடும்பத்தின் சார்பில் 1 லட்சம் நன்கொடை வழங்கினார்கள். மேற்கொண்டு கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த ஊரின் மேல் பற்றும் பாசம் மிகுந்த திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் எங்கள் கிராமத்தில் செல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சப்போஸ் சிஎம் விஜய் அவர்கள் இப்போ காமங்கோட்டை கிராமத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கிறேங்க, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மக்கள் மற்ற மகிழ்ச்சி, ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நல்ல வரவேற்பு. சார், மேலே என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவர் முதல்வரானதை பற்றி? சொந்த கிராமம் மாதிரி இது.
காமங்கோட்டைன்றது அவரோட சொந்த கிராமம் மாதிரி. அதாவது சி சந்திரசேகருக்கும் அப்போ சிஎம் எங்களுக்கு சொந்த கிராமம் மாதிரி. காமன்கோட்டை கோயில் விஷயமா நாங்கள் போய் பேசும்போது காமன்கோட்டை என்ற பேர் சொன்ன உடனே ஊராள்களை உள்ளே வர சொல்லுங்கன்னு வரவேற்று ரிசப்ஷனில் வச்சு எல்லாரையும் கௌரவப்படுத்தி அந்த கோயிலுக்குன்னு நாங்கள் போய் சொன்ன உடனே நான் பிறந்த இது வளர்ந்த ஊர், அந்த ஊரில் கோயில் கட்டுறது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சார்பில் வந்து 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்தாரு. அது போக என் மயம் பேர் போட்டா படித்த பதக்கங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் படிக்கக்கூடிய தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவுடன் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட் படி அவர் விஜய் பேர் போட்டோ படித்த பதக்கங்கள் வந்து வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். இப்போ இந்த கோயிலுக்கு நன்கொடை அளித்தன்னு சொல்கிறீங்களா சார்? கோயில் பேர் என்ன? ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் காமன்கோட்டை. அதனுடைய பணிகள் எப்படி இறுதிக்கட்டத்தை நெருங்கி நடந்துக்கிட்டு ரூபாய் 4 கோடி மதிப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த பணியானது தற்பொழுது 50% நடந்துருது. கோயிலோட நிறைவு பணிகள் முடிஞ்ச உடனே சிஎம் வரவருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை கிராம சார்பு அழைப்பு கொடுப்பீங்களா? வருவதாக உறுதியளித்திருக்கிறார். அது அவருடைய தந்தை சந்திரசேகர் மூலியமா சிஎம் சந்திக்கிறது வருவதாகவும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி தருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால ஒரு தரம் முத்துப்பேட்டை போயிட்டு வந்த உடனே கூட இங்க வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் அதனால இன்னொரு தரம் வர்றோம்னு ஒரு சொல்லிட்டு போயிடும். இப்போ சிஎம் இப்போ சி சந்திரசேகருடைய புதல்வர் சிஎம் ஆகியிருக்கார்ல, அப்போ இவ்வளோ பணிகள் காமங்கோட்டையில் வாழ்ந்திருக்காரு, அந்த பணிகள்லாம் உதவி செஞ்சுருக்காரு. அது விஷயமா நன்றிகள் தெரிவிக்கிற அளவுக்கு காமங்கோட்டை கிராம மக்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா? ஒட்டுமொத்த கிராமமே ரொம்ப சந்தோஷப்படுது. அவருக்கு வாழ்த்து சொல்லி கிராமமே அவருக்கு நல்ல வாழ்த்து சொல்லிட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன் நாங்கள் நன்கொடை வாங்க போன டயத்தில் கூட இதையும் சொன்னார். பையன் வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காப்புல, எல்லாரும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்றதையும் சொன்னார். நாங்கள் ஆதரவு கொடுக்க உறுதியளிப்போம். உங்கள் பேர் என்ன? என்ஜினியர் மாறி சார். உங்கள் பேர்? என் பேர் முத்துசாமி, துணை இயக்குனராக இருக்கேன் கல்வித்துறை.